இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். கண்டிப்பா நடக்கும். சந்தான மார்க் பார்த்தா இந்த படத்துல பார்த்தேன். ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம். வேற எதுனா சொல்ல வந்தா போனமா வீட்லயே உட்கார்ந்து படம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஜாலியா ஃபேமிலியோட எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கலாம். இது நல்ல படம். நீ பேச எல்லாரும் சூப்பரா பாருங்க. பேச வேணாம்னு கத்துறாங்களா என்னன்னு தெரியல. போல என்ன அந்த உடனே அவர் வெளியே போடுறாரு. கூட்டிட்டு அப்புறம் மரியாதை நம்ம ஆளுகள் நிஜமா சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான படம் இது. எனக்கு ரொம்ப மன சந்தோஷம். எல்லாருக்கும் அந்த 74 அந்த கெட்டப்பு சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் கெட்டப்பு அருமையாக இருக்குது. எங்கள் ஹீரோ எல்லாம் நிஜமாக சொல்கிறேங்க. ஹீரோ ஹீரோயின் அந்த படத்துக்கு மிக மிக மிகப்பெரிய ப்ளஸ். படம் சூப்பர். எங்கள் டைரக்டர் கலக்கலை. மற்றபடி டோட்டல் டீம் எல்லாம் இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் நடிகர்கள் எல்லாரும் அவர்தான் இது மேலே பேசுறதுக்கு என்னுடைய நேரம் நன்றி. வணக்கம் வணக்கம். ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், பொங்கலத்தி மதிமாமா அவர்களுக்கும் மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனால் எனக்கு குலதெய்வ சாமி. இந்த படம் நடிச்சது நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோ நான் டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர் அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்குங்க. சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன். கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், குழுண்ணா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த என் நண்பனுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் குல் சுரேஷ் வேற மாதிரி. நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே இருந்தாலும் என் நண்பனுக்காக 2 தங்கங்கள் காடு வடக்குப்பட்டி ராமசாமி பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்ல இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். நேற்று கூட டப்பிங் ஆகிட்ட சொன்னான். இல்லை சந்தானம் இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம் சொன்னான்.
சொன்னான், இல்லை சந்தானம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன், அந்த மாதிரி கத்துறது பேசுறது. நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தவுடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்லேருந்து, ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸ் வாடா, நான் ஆஃபீஸ் தான் இருக்கேன் அப்படின்னா ஷால்வை மாலையும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷால்வை மாலையை என் கையில் கொடுத்து அவன் போட்டு அங்கேருந்து டிஆர் சார் ஃபோன் அடிக்கிறான். சார் வந்துட்ட வெளியே அப்படின்னா அவர் சொல்லுக்கூல அப்படின்னாரு. மாலை ஷால்வை போடணும்னு அவர் என்ன மாதிரி ஏமாந்து வாடா வீட்டுக்கு. அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுருக்கான். அதுக்கப்புறம் அந்த மாலையை விற்றுட்டு ஷால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும் போது டேரக்டர் சொன்னார், இது படத்தில் பார்த்துருப்பீங்க, பாடையில் பருத்துக்கிட்டு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பாடையில் பருத்துக்கிட்டு அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகைலாம் கொடுத்துட்டு ஒன்று பண்ணுவான். ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடாமல் ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருமே பண்ணலாம். நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன், நம்மக்கிட்ட தான் எழுதுறாங்க ஒருத்தன் அவ்வளோ பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேறு ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவங்களுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட்டு வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க, ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் வேறு கூப்பிட்டு வந்துருக்கு. அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்கே நாங்கள் தான் இவனே கூப்பிட்டுருக்கோம், இப்போ இதுக்கு நடுவில் அழைப்பு. ஸோ அந்த மாதிரி அண்ட் சேசு மாமா, இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாரும் பீரியட்ஸ் ஃபிலிம்ங்க, பீரியட்ஸ் ஃபிலிம். ஓகேவா, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா, உடம்பு சரியில்லையா? ஸோ மாறன் இவர் தான் காம்போ கூட. A1ல் நீங்கள் பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த பரதநாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ், தேங்க்யூ. பிரசாந்த் சார் நடிகை நன்றி, அப்புறம் கார்த்திக் நன்றி. ரொம்ப நம்பி கொடுத்தாரு கேரக்டரு. ஒரு மாதிரி ஒரு 4 மாதம் நாயெல்லாம் சுற்றிட்டு துரத்திட்டு இருந்தது. வீட்டுக்கு போனால் அம்மாலாம் கேவலமாக சிரிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டிங்கு கேரக்டராகவே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். இது எனக்கு என்னென்னா, இது இவங்கெல்லாம் கிடைச்சது தான் பெரிய ஒரு இது. கூல் சுரேஷனில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கேரவனில் படுத்துட்டு உட்காந்து எவனா ஒருத்த கூப்பிடுவோம், அப்படி கள்ளக்குறிச்சி ஃபேன் கூப்பிட்றோன்னா எங்கே சொல்லுங்கள் வெந்து தெரிந்தது காடு அப்படின்னு கூச்சமே படாமல் அதை உட்காந்து அது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது உட்காந்து அவருக்கு வாய்ஸ் மெசேஜ், பர்சனல் வாய்ஸ் மெசேஜ் உட்காந்து எனக்கு காது ஊற்றுனேன், இந்த நேம் வேணும், இதுக்கப்புறம் இப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். அப்படி சேஷனை கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தில் தைரியமாக சந்தானனுக்கு முன்னாடியே சொல்லலாம், சந்தானனோட பயங்கர எஃபர்ட் போட்டது சேஷன் தான். அதாவது ஒரு சிங்கிளாக உண்மையாக சொல்கிறேன், அவரோட வயசுக்கு போய் டைவ் அடித்து டிச்சுக்குள்ள கொடுத்துட்டாரு. அவர் டைரக்டர் வந்து ஓகேட்டாரு, ஷார்ட்லாம் ஓகேட்டாங்க, இல்லை இது டைம் பத்தலை அப்படின்ட்டு போய் இந்த பக்கம் சாக்கடை விழுந்துட்டாப்படி சேஷோன்னா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது கார்த்திக் இல்லை பிரசாந்த். ஆக்சுவலாக சாரி கேமராமேன் ஃப்ரேம் வச்சிருக்காரு, இவரு போய் பக்கத்தில் எங்கேயோ சாக்கடையில் வந்துட்டு எங்களை திட்டாரு, நீங்கன்னா எனக்கு ஃப்ரேம் எடுக்க மாட்டேன் கேமராமேன், நீங்கன்னா ஃப்ரேம் எடுக்க மாட்டேன். பார்த்தா ஃபுல்லாக சாக்கடை, திருப்பி குளிச்சுட்டு திருப்பி போய் சாக்கடையில் விழுறாரு. இதில் ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா லுங்கி அந்த இது வேஸ்ட்லாம் கட்டிட்டு வேஷ்டியை வந்து நான் எதோ தூக்கி போயிடுச்சு பிறகு அப்படியே பட்டாப்பட்டியோட கேரவனில் ஏறி அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. நைட்டு 2 மணிக்கு ஹோட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் யாரோ சுற்றிட்டு இருக்காங்க. பார்த்தா சிசிடிவியில் டீ இருக்கான்னு எல்லா ரூம்லையும் தட்டி 2-3 மணிக்கு ஒரு அது வேறு, அந்த டீ வேறு, இது மனுஷன் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குடிச்சிருந்தாரு. இந்த மாதிரிலாம் பண்ண என்ன பண்ணுது. இந்த மேடையை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், என்னை பற்றி கிடையாது. நிறைய ஆக்டர்ஸ் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு. பயங்கரமாக நல்லா பார்த்துருக்காங்க. பிரேம், மஞ்சு, செந்தில் அண்ணன், சசி, அதோட பாலா சார் கூட இருந்த ஒரு கேரக்டர், ஒரு பேர் சுதன். சந்தானன் வந்து கடைசியில் டேய் நீ யார் அவன் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது சுதன் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக், அதாவது டிராஃபிக் போலீஸ், அவன் போன ஜென்மத்தில் டிராஃபிக் போலீஸாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கையை நீட்டினா எந்த பக்கம் எந்த வண்டிக்கும் வர முடியாது. அந்த மாதிரி இந்த 65 நாள் இந்த படத்துக்கான எல்லா கிரெடிட்ஸும் கார்த்திக்கும் சந்தானனுக்கும் எவ்வளோ சேருமோ அந்த அளவுக்கு வந்து
இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், அசோசியேட் டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் சேரணும். ஆல்வின் இவங்க எல்லாருமே சொல்கிறேன், பேர் விட்டு தான் மன்னிச்சுக்கங்க, எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய படங்கள் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் கதைகள் இருக்குது, அதனால் வந்து அதை வேண்டிக்கிறேன். கடைசியாக சந்தான எனக்கு அண்ணன், அவ்வளோதான். எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி அண்ணனோ எனக்கு வந்து அண்ணன். ஏன்னா நாம் வந்து வெறும் படத்துக்குன்னு இல்லை, படம் வந்து நம்ம நடிக்கிறதுக்கு போகிறது அதெல்லாம் இல்லை. ஜென்ரலாகவே பார்த்தா ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு என்ன பாசமோ அப்படி தான் பேசுவார். அதே மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது பிரசாந்த் இன்னைக்கு என்ன பண்ண சொன்னான் டைரக்டர், தீயமதிக்கு சொல்லியிருப்பானே, அடுத்து என்ன பண்ண சொன்னான் தாண்ட சொல்லியிருப்பானே. ஏன்னா டைரக்டர் வந்து எங்கள் டைரக்டர் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணுவார் எங்களை எல்லாத்தையும். டார்ச்சர்னால் எங்களுக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கும், அதை அவ்வளோ கூலாக சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த ஈரத்தில் உட்காந்துருக்க, போய் துணியை மாற்று, ஏன் சாப்பிடலையா, சாப்பிடாம இங்கே கொண்டுருக்கு, போய் சாப்பிட்டு அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து வாண்டடாக சொல்கிறது இல்லை, அது அவரோட நேச்சரே. அதுதான். எனக்கு மட்டும் இல்லை, ஒர்க் பண்ண எல்லாரையும் உட்காந்து எப்படி சொல்கிறது, இப்போ விஜயகாந்த் சார் சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு ஒரு நாள் சந்தானம் சொல்லுவோம்.